நாளே நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்றதா. சந்தோஷமா இருந்தா பிக் பாஸ் வீடா அப்படின்னு கேட்க தோணும். பட் ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு செலிப்ரேஷன் டே. ஆமாங்க, இன்னைக்கு டே 75. ஸோ ஆல்ரெடி 75 நாட்கள் வந்தாச்சு. ஸோ இந்த நாட்களை பற்றின ஒரு செலிப்ரேஷன் தான் அங்கே வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் அவர்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி டான்ஸ் ஆடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷ்ணு அவர்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நேற்றே வெளியே போகிறேன் அப்படின்னோட கதறி கதறி அழுதுட்டு இருந்தார். அதனால இத்தனை நாள் நான் எல்லாரையும் வெளியே போன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கும் போது தான் எனக்கு அதோட வலி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசினார் இல்லையா. ஸோ அதுக்காகவே பிக் பாஸ் வந்து நிற்க வச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு டவுட் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசுகிறார், இந்த பிக் பாஸ் வீட்டில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட சுரேஷ் வந்து கிண்டல் பண்ணுறார், ஏன்ப்பா பூர்ணிமா மட்டுமே பார்த்து பேசுகிறேன், எங்களை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன், அங்கே இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறது. அப்புறம் மணி வந்து ஒரு கேப்டனாக நின்று பேசுகிறது. இந்த பிக் பாஸ் வீடு வந்து இந்த வாரம் நிறைய சேஞ்சஸ் நான் வந்து பார்க்குறேன், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இருந்து நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த சந்தோஷம் இதே மாதிரி இப்படியே இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் இருக்கணுன்ற மாதிரி நான் ஆசைப்பட்றேன்ற மாதிரி மணி வந்து அதை சொல்கிறாரு. ஸோ அந்த டைம்லேயும் பூர்ணிமா மாயன் நக்கழிச்சு சிரிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. பட் பரவாயில்ல, ஆனால் அவர் அதை இது பண்ணுற மாதிரிலாம் மணி கேப்டன்சியில் டாஸ்க்கு வீடு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக செலிப்ரேஷன் நாட்களை தவிர வேறு எதுவுமே இருக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க.